வெல்கம் டு விண்மீன் தேசம். மீனா மாதிரி அந்த காட்டில் யாருக்குமே சமைக்க வராது. அவ்வளவு அமோகமாக சமைப்பா. அதுவும் போக அவளோட பாயாசம் ரொம்பவும் அருமையாக இருக்கும். இதனால் மீனா ஒரு சின்ன பாயாச கடையை திறந்து வியாபாரத்தையும் செய்து கொண்டு போனா. மீனா, உன்னோட கடை திறக்கிற வரை தான் இவ்வளோ நேரம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சீக்கிரமாக பாயாசத்தை கூடமா. எனக்கும் பாயாசம் தாங்க அக்கா. மீனாவோட சுவையான பாயாசம் காட்டில் எல்லாருக்கும் பிடிச்சனால வியாபாரம் அமோகமாக நடந்துச்சு. அது போக இந்த மழை காலத்தில் எல்லாருமே மீனாவோட சுவையான பாயாசத்தை விரும்பி வாங்கினாங்க. இதுதான் பொன்னி. பொன்னி ரொம்ப மோசமான காகம். சரியான பொறாமை குணம் கொண்டது. மற்றவங்க நல்லா வாழ்றது பிடிக்கவே பிடிக்காது. மீனா, எனக்கு 2 டம்ளர் பாயாசம் தான். பணத்தை நாளைக்கு தாரே, கட்டாயம் தந்துடுவேன். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாத. கடனுக்குன்னா என்னால் கொடுக்க முடியாது. அது போக நீ இதுக்கு முதல்ல வாங்கின பாயாசத்துக்கு இன்னுமே பணம் தரலை. அப்படி இருக்கையில் நான் இதுக்கு மேலே எப்படியுமா கடன் தரது? கடனுக்கு கொடுத்தா கட்டுப்படி ஆகாது. தயவு செய்து நிலைமையை புரிஞ்சுக்க பொன்னி. இதை தூரத்தில் இருந்து சீதா அவதானிச்சுக்கிட்டே இருந்தா. மீனாவோட பதிலால் ரொம்ப கோவப்பட்ட பொன்னி உடனே பொன்னி அந்த இடத்தை விட்டு போயிட்டா. சீதா பொன்னி பக்கத்தில் போய், பொன்னி, என்ன ரொம்ப யோசனையில் இருக்க? நடந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி சரி விடு. நானும் அவள்கிட்ட பாயாசம் கேட்டேன், 2 நாளில் காசு தரேன்னு சொல்லி. ஆனால் அப்பா சொல்லவே வேணாம். அவளுக்கு மட்டும்தான் ஏதோ பாயாசம் செய்ய தெரியுங்கிற மாதிரி ரொம்ப தான் அலட்டிக்கிறா. எனக்கும் நல்லா செய்ய தெரியும். அவளோட வியாபாரத்தை காப்பு வச்சா எல்லாம் தானாக அடங்குவா. நாளைக்கு நான் கொஞ்சம் பாயாசம் செஞ்சு தரேன். அதை நீ விடிய காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு மீனா எழும்புறதுக்கு முன்னுக்கு வீடு வீடாக போய் விட்டுரு. பிறகு மழை பெய்கிறனால பெருசாக மீனாவோட கடைக்கு யாரும் வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. சரியா சொன்னேன். என்னமோ இவளுக்கு மட்டும்தான் செய்ய தெரியும்னு ரொம்ப திமிரில் தான் ஆடுறா. நான் அதை தான் யோசித்தேன், எப்படா அவள் திமிரை அடக்குறதுன்னு சொல்லி. இந்த யோசனைக்கு பொன்னியும் சம்மதிச்சா. மறுநாள் பொழுது முடிஞ்சதும் சீதா சொன்ன மாதிரியே பாயாசத்தை செஞ்சு பொன்னிக்கிட்ட கொடுத்தா. பொன்னியும் வீடு வீடாக போயிட்டு பாயாசத்தை விற்றா. பொன்னி வீடு வீடாக போயிட்டு பாயாசம் விற்க தொடங்கினதும் மீனாவோட கடைக்கு யாருமே வரலை. மீனா ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போது அந்தபடியாக லக்ஷ்மி போனா. லக்ஷ்மியை பார்த்து மீனா, அக்கா, என்ன நீங்கள் பாயாசம் வாங்கலையா? காலையிலே வாங்கிட்டேம்மா, பொன்னி கொண்டு வந்தா வீட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அந்த இடத்த விட்டு போயிட்டா. ஓஹோ, இதான் விஷயமோ? பொன்னிக்கு கடனுக்கு பாயாசம் கொடுக்காதனால பழி வாங்குறதுக்கு இப்படி வேலையை ஆரம்பிச்சிருக்கா. சரி, பரவாயில்ல, இப்போ மழையும் பெய்யுது, நீ வீட்டுக்கு போவோம் கடையை மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு போயிட்டா. கொஞ்ச நேரத்தில் பொன்னி வீட்டில் இருக்கும்போது பொன்னிக்கிட்ட பாயாசம் வாங்கணும்னா பொன்னி வீட்டுக்கு வந்தாங்க. பொன்னியை பார்த்து, என்ன பொன்னி பாயாசம் இது, குடிச்சு பாரு, தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொடுத்துட்டு கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. என்ன தண்ணி மாதிரி இருக்கா? இவன் சீதா செஞ்ச பாயாசத்தெல்லாம் கொண்டு போனோம். கம்பங்க இந்த டேஸ்ட்டும் பார்க்காம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம். சரி, இப்போ கொஞ்சம் செப்பசரி கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கொஞ்சம் குடிச்சு பார்த்தா. உண்மையிலே பாயாசம் வாயில் வைக்க முடியலை, எந்த சுவையுமே இல்லை. இதை பார்த்த பொன்னி அவ்வளோ பாயாசத்தையும் சீதா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சீதாவை பார்த்து கடுமையாக ஏசினா. உன்னை நம்பினத்துக்கு என்னோட மானம் போனது தான் மிச்சம். இனியும் இந்த மாதிரி வேலையில் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாயாசத்தையும் அவளை கொடுத்துட்டு பொன்னி ரொம்ப அவமானத்தோடு வீட்டுக்கு வந்துட்டா. பிறகு மறுபடியும் மீனா வீட்டுக்கு போய் எல்லா பறவைகளும் மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மீனாக்கிட்டே பாயாசத்தை வாங்கினாங்க.